வருஷமும் மழைக்காலம் வந்துச்சுன்னா எங்களுடைய நிலைமை இதுதான். இருக்கிறதுக்கு வீடு இருந்தும் ஆனா வீட்டுக்குள்ள இருக்க முடியாத சூழ்நிலை தான். மழையில இருந்து தப்பிக்க அரசாங்கம் எதுனா ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கோரிக்கையுமே வச்சிருக்காங்க. வடகிழக்கு பருவமழை துவங்கி தமிழகத்துல பல்வேறு பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கி வரும் சூழ்நிலையில வேலூர் மாவட்டத்துல கடந்த 2 நாட்களாக அவ்வப்போது அதிக கனமழை முதல் மிதமானது வரை ஆங்காங்கே மழை பெய்துட்டு வருது. இதனை அடுத்து வேலூர் மாவட்டத்துல கடந்த 24 மணி நேரத்துல 475.40 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதா மாவட்ட நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில வேலூர் மாவட்டம் வேலூர் அடுத்த முள்ளிப்பாளையம் வீராசாமி தெரு பகுதியில சுமார் 100க்கும் மேற்பட்டோர் குடியிருந்துட்டு வராங்க. அந்த பகுதியில தொடர்ந்து மழை பெய்து வரும் காரணத்தினால குடியிருப்பு பகுதிக்குள்ள மழைநீர் சூழ்ந்து பொதுமக்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்காங்க. எப்பொழுது மழை பெய்தாலும் இதே அவல நிலை நீடித்து வருவதா அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வராங்க. எனவே மின் மோட்டார் மூலம் தண்ணீரை உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் வெளியேற்ற வேண்டும். மேலும் மழை நீரோடு சேர்ந்து கழிவு நீரும் கலந்து வர்றதுனால டெங்கு உள்ளிட்ட நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருக்கு. பொதுமக்களோட நலனை கருத்தில் கொண்டு மாநகராட்சி அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு அப்பகுதி மக்கள் கோரிக்கையுமே விடுத்திருக்காங்க.